2024 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய கட்சியை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக நான் அறிவிக்கப்பட்டிருக்கிறேன். திமுக பொறுத்தவரையில் பெண் எம்பி என்ற விதத்தில் 2019 அவங்க 2019 2024 வரைக்கும் இருந்தாங்க. மகளிருக்கு எத்தனையோ வாக்குறுதிகளை சொல்லி ஆனால் அவங்க நிறைவேற்றல. உங்களுடைய வாக்குகள், ஏன்னா நம்ம தொகுதியை பொறுத்தவரை மகளிர் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி, ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி நம்முடைய தொகுதி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு வார்டுலையும் நான் மகளிருக்கு கவுன்சிலிங் சென்டர் உருவாக்கன்னு சொன்னாங்க. அவங்க 5 ஆண்டு காலத்தில் ஒரு இடத்துல கூட, ஒரு வார்டில் கூட, ஏன்னா 52 வார்டு இருக்கு, ஒரு வார்டில் கூட பெண்களுக்கு கவுன்சிலிங் சென்டர் அமைக்கல. அதே போன்று ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர் மத்திய அரசாங்க நிதியை பெற்று பெண்களுக்கு அவசர கால தேவைகளுக்கு அவங்களுக்கு இருப்பிடத்திலிருந்து அவங்க வழக்கு என்று சொன்னால் அவங்க வழக்க வாதங்களிலிருந்து எல்லாம் அரசாங்கம் ஏற்றுக்கும், அதை அமைப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் நாடாளுமன்ற தொகுதியில் 5 ஆண்டு காலத்தில் அவங்க இருந்தபோது ஒரு ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர் கூட மகளிருக்காக உருவாக்கல. நீங்க சைதாப்பேட்டில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் ஒரு படுகொலை செய்யப்படுகிறது சைதாபேட் ஸ்டேஷன்ல. அது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அரசாங்கத்திட்ட பேசியிருக்கணும், பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்துருக்கலாம், அமைச்சரை சந்திச்சிருக்கலாம். எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம பெண்கள் மீது அக்கறையே இல்லாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகத்தான் அவர் தொடர்ந்து செயல்பட்டார். அதே போன்றுதான் ஒட்டுமொத்தமா நான் வந்தேன்னா எல்லா டாஸ்மாக் கடையும் நான் மூடிடுவேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தொகுதியில 5 வருஷத்துல ஒரு டாஸ்மாக் கடை கூட மூடப்படவில்லை. ஆக மொத்தம் உங்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமே அந்த தேர்தலில் 2019 வாக்குறுதிகள் கொடுத்து எதுவும் நிறைவேற்றாத பெண்களை எல்லாம் வஞ்சித்திருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர். அதுவும் பாருமா, தசரதபுரத்துல விருகம்பாக்கம் தொகுதியில அங்க திமுக நிர்வாகிகள் ஒரு கூட்டம் நடைபெறதுக்கு பெண் காவலர் ஒருத்தர் அது பணியில ஈடுபடுறாங்க. அந்த பெண் காவலருக்கு 2 இளைஞரணி நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா பாலியல் சீண்டல் பண்றாங்க. உடனே அந்த பெண் காவலர் கட்டணும்னு இருக்கக்கூடிய எல்லா காவலரும் வராங்க. அப்ப விருகம்பாக்கம் திமுக எம்எல்ஏவும் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாரு. இந்த மீட்டிங்ல இவங்களும் இருக்காங்க. வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, ஒன்னும் பண்ணிக்க வேணாம், கேஸ்லாம் போட வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா தள்ளி வச்சிடுறாரு. அந்த பெண் காவலரை நிர்பந்தம் செஞ்சு அந்த பெண் காவலர் ஊருக்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராடியதற்கு பின்னால் 24 மணி நேரம் கழிச்சுதான் எஃப்ஐஆரை பதிவு செய்யறாங்க. 5 நாள் கழிச்சுதான் அரெஸ்டே செய்யறாங்க. இதையெல்லாம் விருகம்பாக்கம் எம்எல்ஏவுடன் இணைந்து திமுக நிர்வாகிகளை 2 இளைஞரணி நிர்வாகிகளை காப்பாற்றுகின்ற வேலையில தான் இந்த திமுக பெண் எம்பி பொறுத்தவரையில் நடவடிக்கைகள் இருந்தது. ஒட்டுமொத்தமாக பெண்கள் என்று சொல்லும்போது நம்ம இன்னொரு பெண்ணு நமக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்முடைய உயிர் போனா கூட பரவாயில்ல, அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் பெண்கள். அதற்கு நேர்மாறாக இந்த திமுக பெண் எம்பியை பொறுத்தவரையில் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்ற தேர்தல் அதே அவங்க தான் வெயிட் பண்ணல. நம்ம தொகுதிகள்லாம் வரவே இல்லை அவங்க, அதனால எதுவுமே பண்ணல. அந்த விதத்துல அவங்களுக்கு தக்க பாடம் கொடுக்குகின்ற விதத்துல இன்னொன்று, விடியா திமுக அரசு பொறுத்தவரையில எந்த விதத்திலும் மக்கள் நடவடிக்கையில மக்கள் சார்ந்தக்கூடிய திட்டங்களை கொண்டு வரல. ஒட்டுமொத்தமாக நம்முடைய தொகுதியை பொறுத்தவரையில வெள்ளம் சூழ்ந்திருக்குது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த விடியா திமுக அரசு. நம்முடைய குடும்பம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இது மாச கடைசியில் ஒரு சேவிங்ஸ் இருக்கும். அதையெல்லாம் பறித்து இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். ஏன்னா 2021 விலைவாசி எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு தால்ல இருந்து அத்தியாவசிய பொருட்கள் நம்ம மளிகை சாமான் எவ்வளவு விலைன்னு உங்களுக்கு தெரியும். 2024 கிட்டத்தட்ட 2.5 மடங்கு உயர்த்திருக்குது அரசாங்கம். இப்ப கோடை காலம், இந்த கோடை காலத்துல ஐஸ்கிரீமோட விலையை கூட உயர்த்திக்க கூடாது. மாணவர்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் கோடை காலத்துல, அதுல கூட லாபம் பார்க்க வேண்டும் என்று உயர்த்திருக்கக்கூடிய அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். ஈவு கட்டணும், 2000 ரூபாய் 3000 ரூபாய் கட்டிட்டு போகுதுங்க, இப்ப 4500 ரூபாய் 5000 ரூபாய் கட்டிட்டு போகுது. எனவே இவர்களுக்கெல்லாம் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கு. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் நான் போட்டியிடுகின்றேன். எனவே இரட்டை இலை சின்னத்தில் நீங்கள் அனைவரும் வாக்கு செலுத்துமாறு உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்குறேன். 4வது ரோல நம்முடைய பேர் இருக்கும், பட்டன் இருக்கும். எனவே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் அணி சகோதரர் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமா உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நம்முடைய பகுதியை பொறுத்தவரையில் நம்முடைய கழக தோழர்களுடன் பகுதியாளர் செயலர், வட்டக்கலை செயலாளர், நம்முடைய மாவட்ட தகவல் தொழில்நுட்ப செயலாளர்கள் எல்லாருடன் இணைந்து நம்முடைய தொகுதிக்கான அனைத்து வளர்ச்சி பணிகளும் ஒன்றிணைந்து, ஏன்னா ஒரு விஷயத்தை செய்யணும் கூட்டாக இருக்கக்கூடிய முயற்சி. நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பம், அந்த குடும்பம் மக்களை உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுப்போம். அந்த விதத்தில் தொடர்ந்து அதுக்கான நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை